9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு இனிய வணக்கங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம் ஐயா. குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி. கொஞ்சம் நஞ்ச அடியெல்லாம் இல்லைங்கய்யா. எனக்கு ஜென்ம உருவா இந்த 1.5 வருஷம் ரொம்ப பிரச்சனையாயிருச்சு. அதிசாரம் எப்போ ஆகுன்னு ரொம்ப வெயிட் பண்ணி இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் இடத்துல பெயர் இருக்காரு. அதாவது தனஸ்தானத்தில் உச்ச குருவா வேற வராரு. ஸோ இவங்களுக்கு என்னன்னா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பணமே தங்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இவங்க அதிகமாக கோரிக்கை வச்சிருந்தாங்க. இப்போ தனஸ்தானத்திலே குரு வராரு, பணம் தங்குமா, இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. முதற்கண் என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த குரு பகவான் அப்படின்னாவே 9 ராசிகள், 9 நவகிரகங்கள், 9 நவகிரகங்களிலும் முதன்மை இடத்தை பிடித்த முழு சுபகிரகம் குரு பகவான். குரு பகவான் ஒருவரால் மட்டும்தான் துக்கத்தில் இருக்கும் ஒருத்தரை மகிழ்ச்சிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அது குரு பகவானால தான் முடியும். அவ்வளவு வலிமை வாய்ந்தவர், முழு சுபகிரகம். அப்போ இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஒருத்தருக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பாத்தீங்கன்னா சந்தோஷமாக பொருள் சம்பாரிச்சு நான் திருப்தி ஆயிட்டேன், பொண்ணும் பொருளும் எல்லாமே சம்பாதிச்சு நான் திருப்தி ஆயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இந்த குருவுடைய அருள் மட்டும்தான். இந்த குருவுடைய அருள் இல்லைன்னா ஒரு அருளும் இல்லை. இது நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. அப்போ இந்த குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க, ஒரு கோயில்ல தேவஸ்தானத்துல அந்த கோயில் நிர்வாகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு பாத்தீங்கன்னா பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க. இதற்கு எல்லாமே இந்த குருவுடைய அருள். இதே சமயத்துல பாத்தீங்கன்னா அரசியல்ல ஒரு மந்திரியா இருக்கிறாங்க, ஒரு பிரசிடெண்டா இருக்கிறாங்க, ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு பிஎம், ஒரு முதலமைச்சரா இருக்கிறாங்க, ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த குருவுடைய அருள் இல்லாமல் அவங்க அந்த பொசிஷனுக்கு கண்டிப்பாக வரவே முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த குருவுடைய அனுகிரகமாகப்பட்டது இப்போ இப்போ அரசியல், இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த சமயத்துல தான் இந்த குரு பயிற்சி ஆறாங்க. அப்ப அந்த குருவுடைய பயிற்சி எப்ப ஆகுது அப்படின்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி 1:50 அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மிதுனத்தில் இருந்து பெயர்ச்சியாகி கடகத்துக்கு உச்ச குருவா வர்றாங்க. அப்போ குருவுடைய நட்சத்திரம் என்ன? புனர்பூஷம். அந்த நட்சத்திரத்திலேயே குரு டிராவல் பண்றாங்க. இப்படி பண்ணும்போது இப்போ நம்மளுடைய நாட்டில் எந்த நாட்டா இருந்தாலும் சரி, அந்த நாடுகள்ல ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் மக்களுக்கு பிடித்ததாக இருக்கும். அப்ப அந்த மாற்றத்தின் மூலியமாக மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திருப்தியை உணர்வாங்க. அப்போ சட்டம், நீதி, ஒழுங்கு, அகிம்சை இது எல்லாமே நல்லா இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு இப்போ இந்த சமயத்துல அந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் எலெக்ஷன் வருது. இந்த சமயத்துல யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க கிட்ட நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா அகிம்சை ஆட்சி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொள்ளை, ரெண்டாவது குற்றவியல், இது மாதிரி பிரச்சனைகள், அடுத்தவங்களை பாத்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள், பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள், இந்த பாலியல் தொந்தரவுகள், இதெல்லாமே எதுவுமே வராமல் ஒரு நல்ல ஆட்சியாக நடக்கும். இந்த குரு சுபத்துவம் ஆகும்போது இல்லைங்களா? கண்டிப்பா. சிறப்பு சிறப்புங்க ஐயா. இந்த கடந்த காலத்துல இவங்க அதிகமா மாட்டினதே பாத்தீங்கன்னா அந்த ஊதியத்துலதான்.
நம்ம வேலை செய்யறோம் ஆனா கரெக்டான ஊதியம் கிடைக்கிறது இல்லை, அப்படி கிடைச்சாலும் செலவு மேல செலவு வந்துருது. நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது கூட ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வந்து வீட்டுல உடம்பு சரியா வந்துருது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த காலத்துல அதுல இருந்து விடுபட முடியுமா? அதாவது இப்ப உச்ச குருவாக மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. தனஸ்தானத்துல அந்த குரு பகவான் உச்சமாக 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்ச குரு இப்ப வர்றாரு. இதற்கு முன்னாடி அதே குரு மிதுனத்துல அந்த ராசியிலே இருந்தார். அப்போ தலையிலேயே குரு இருக்கிற மாதிரி. அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வழியை கண்டிப்பாக பின்பற்ற முடியாது. ஏன் சொல்ற அப்படின்னா, குரு இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான், அந்த திருஷ்டிக்கு தான் பவர் ரொம்ப ஜாஸ்தி. அப்பதான் குரு இருக்கக்கூடிய இடம் பால். அப்ப அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல அந்த மிதுன ராசியில இருந்து மிதுன ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக தான் ஒரு வேலையில இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய மூளையை டோட்டலாக அந்த வேலையில இன்வெஸ்ட் பண்ணி நம்பர் 1 வேலை செய்வாங்க. இரவும் பகலும் பார்க்காம வேலை செய்வாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இவங்க செய்யக்கூடிய வேலைக்கு அந்த சம்பளத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஊதிய உயர்வும் கிடைச்சிருக்கும், கிடைக்கல. காரணம், அந்த ஜென்மத்துல குரு இருந்து இவங்க பார்த்தீங்கன்னா அலைக்கழிக்கப்படுவார்கள். இந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு போகலாமா, அங்கே போனால் நல்ல சம்பளம் கிடைக்குமா, அங்கே போனால் நம்ம கௌரவமா இருக்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனிக்கு போனாலும் இவங்களுக்கு இந்த கம்பெனியில என்ன நிலையோ அதே நிலை தான் அந்த கம்பெனிலையும். அது மாதிரிதான் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இதற்கு முன்னாண்ட இந்த 1 வருட காலம், அதற்கு முன்னாண்ட 3 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. போன 1 வருஷத்துல மட்டும் எத்தனை பேர்கள் இடமாற்றங்கள் பண்ணியும் திருப்தி இல்லை, வீட்டை மாத்தியும் திருப்தி இல்லை, தொழிலை மாத்தியும் திருப்தி இல்லை, பிசினஸ் மாத்தியும் திருப்தி இல்லவே இல்லை. இதன் மூலியமாக அவங்க கஷ்டப்பட்டும் பணம் சம்பாதித்தும் கடன் பட்டார்கள். யாருமே கடன் படம்னு சொல்லி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லித்தான் இருப்பாங்க. ஆனா அவங்கனால அது முடியல. எதிர்பாராத செலவுகள், வீண் செலவு, விரைய செலவு, தெண்ட செலவு, மருத்துவ செலவுகள் மட்டும் மிதுன ராசிக்காரங்கள் வீட்டுல அவங்க எதிர்பார்க்காமல் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதனால பாத்தீங்கன்னா அவங்க கடன் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதுல அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லதாக நடந்திருந்ததுன்னா இது தப்பிச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு 10% பேர் தான் தப்பிச்சாங்க. மீதி 90% பேர் 80% பேரும் கடன்ல மாட்டிட்டாங்க, கஷ்டத்திலேயே மாட்டிட்டாங்க. எப்படா நம்மளுக்கு ஒரு நல்ல காலம் வரும், நம்ம இதுல இருந்து எப்படா நம்ம விடுதலை ஆவோம், சில நேரங்களில் ஏன் இந்த ராசியில நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற வேதனையே அவங்களுக்கு வந்துடும். மிதுன ராசிங்கிறது சாதாரண ராசி இல்லை, தலை நிறைய மூளை. புதன் அந்த வீட்டுடைய ஆட்சி கிரகம். அப்ப அந்த புதன்ங்கிறது வித்தைகாரகன். அவங்க எந்த தொழில இருந்தாலும் அதுல நம்பர் 1 அவங்களால வர முடியும். அது போக மற்ற விஷயங்களை பத்தியும் அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். அப்படி எல்லாம் தெரிந்த இவர்கள் எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டம் எதனால அப்படின்னா இந்த ஜென்ம குருவாக இருந்ததுனால. அந்த ஜென்ம குரு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 2ஆம் தேதி கடகத்துக்கு உச்ச குருவா வர்றாங்க. அப்ப அந்த குருவுடைய அனுகிரகமாகப்பட்டது உச்ச குருவாக வர்றதுனால மிதுன ராசிக்காரங்களுக்கு யானை பலங்க. ஏன்னா புனர்புரஸ்திலே வராரு இல்லைங்க. ஆமா, அவங்க குருவுடைய நட்சத்திரத்திலேயே அந்த குரு பகவான் டிராவல் பண்ணும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இந்த குரு அமரும் போது மிதுன ராசிக்காரங்களுக்கு தன்னை அறியாமலேயே யானை பலம் வந்துடும். அப்ப இந்த யானை பலம் அப்படிங்கும் போது அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய முயற்சி, இது எல்லாமே நம்பர் 1 இடத்தில் இருக்க வேண்டியவர்கள் தான் மிதுன ராசிக்காரங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு லாஸ்ட்ல போயிட்டாங்க. எங்கெங்கயும் தரத்துல போறவனால இவங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி போச்சு. ஒரு இடத்துல ஆபீஸ்ல வேலை செஞ்சா கூட இவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேனேஜரோ அந்த தலைமை அதிகாரியோ இவங்களை பாராட்டுறது இல்லை.
அப்போ இன்னைக்கு எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். தலைமை அதிகாரியினால பாராட்டப்படுவார்கள், இவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இன்டர்வியூ அட்டன் பண்ணா வேலை கிடைக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்றாங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கே வந்துருவாங்க. இப்போ இவங்களுக்கு வேலையாட்கள் சரியா அமையலையா, கண்டிப்பா நிறைய பேர் இப்போ வேலையாட்கள் வருவாங்க, அமைவாங்க, நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு குரு பகவான் உச்சம். அது போக அந்த குரு பகவானுடைய பார்வை ரொம்ப அருமை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து மகரத்தை பார்க்குதுங்களா, 8ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறாரு. அந்த 8ஆம் இடம் என்பது என்ன? கடன், அவமானம், ஆயுள் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், மரண வேதனை, ஊருட்டு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு வந்துடும். ஆனா இது உச்ச குருவாக இருந்து அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இது எல்லா விஷயத்திலிருந்தும் அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு பயத்துல இருந்து வெளியே வரலாம். கண்டிப்பா இப்ப அந்த இந்த சமயத்தை அந்த பயத்தை போக்கிடும் குரு பகவானுடைய அந்த திருஷ்டி, அந்த பார்வை. அப்ப அந்த பயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்து இவங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை கொடுத்து, நான் கடனை கட்டிடுவேன், நான் வேலை செய்யறேன், நான் பிசினஸ் பண்றேன், இந்த டைம் ஆகப்பட்டது என்னால் முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் திங்கிங் வரும். இதற்கு முன்னாண்ட இவங்களை சுத்தி இருந்தது எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். எதுவுமே நம்மளால முடியாது, நம்மளால சம்பாதிக்க முடியாது, நம்ம வேலைக்கு போய் வேலை கிடைக்காது, இப்படிங்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அவங்களுக்கு நிறைய இருந்துச்சு. இப்போ அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்களை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், பிரியும். அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து இவங்களை, இவங்களுடைய அறிவு, இவங்களுடைய திறமை, இவங்களுடைய முயற்சி, இது எல்லாத்துமே அவங்க கம்பெனிக்கு தெரியும், அந்த ஊருக்கு தெரியும், அந்த டிஸ்ட்ரிக்டுக்கு தெரியும். அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் அரசியல்லையும் ஒரு நல்ல லெவலுக்கு வருவாங்க. அது போக இவங்க வந்து ஒரு ஜட்ஜா வரக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஒரு நீதிபதிகளாக வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இவங்களுக்கு நிறைய இருக்குது. ஐடியில் நல்ல ஒரு பொசிஷனில் வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த எல்லா திறமைகளும் இப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். சிறப்பு ஐயா. அதே மாதிரி இந்த 6ஆம் இடத்துல 6ஆம் பார்வையை பார்க்கறதுனால இந்த மறைமுக எதிரிகள் அவங்க தொல்லை கம்மியாகுமா? அதே மாதிரி இந்த ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கும்? இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து அவங்க நல்லவங்க தான், அவங்க தான் அதிகமாக பேசுவாங்க, யாரையும் பேசுறதுக்கும் விட மாட்டாங்க, இவங்க நல்லவர்கள் தான். ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு சுத்தியுமே எதிரிகள் இருந்துட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கணும், அவங்க முன்னேறி போயிட்டு இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து பொறாமை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற துரோகிகளும் அந்த எதிரிகளும் இவங்களை சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, குரு சுபகிரகம் இல்லைங்களா, அது உச்ச பலமாக இருந்து அந்த 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க இல்லையா, இந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். அவங்க கண்ணுக்கே அவங்க எதிரிகள் யாருன்னு தெரியவாங்க, அது போக துரோகிகள் யாருன்னு தெரியவாங்க. அவங்க கிட்ட சகவாசம் வைக்காமல் இவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய சகவாசம் இவங்களுக்கு கிடைக்காம போயிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா துரோகம் பண்றவங்க இவங்க முன்கூட்டியே தெரிஞ்சிடும், இப்போ இவங்களால நமக்கு கெடுதல் வரப்போகுது, இவங்க சகவாசம் வேண்டாம் அப்படின்னு அவங்க விட்டு விலகி போயிடுவாங்க. இதனால இவங்களுக்கு வந்து அந்த 6ஆம் இடத்து பார்வை ரொம்ப அற்புதமான பார்வை. அது போக வந்து இவங்களுக்கு நோய், இவங்க வாழ்க்கையில அதிகமாக பாதிக்கப்பட்டதை இந்த உடம்பு சரியில்லாமல் போனது தான். இதனால தெண்ட செலவுகள், விரைய செலவுகள், அப்படியும் வைத்தியம் பார்த்தும் குணமாகலையே. இப்போ குணமாயிருந்தா கூட நம்ம காசு செலவு பண்ணோம், வைத்தியம் பார்த்தோம், நல்லாயிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் அது குணமாகவில்லை. இப்போ வந்து ஒரு நல்ல வைத்தியர் கிடைப்பாரு, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டே அங்கே ஒருத்தர் பார்த்தாங்க, அவங்களுக்கு நல்லாயிருச்சு, அங்கே போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேச்சு கேட்டு போகும்போது உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அது போக இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு அற்புதம் நடக்க போகிறது மருத்துவ துறையில. அதாவது வந்து பத்தி இதுவரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க மருந்து பத்தி, ஒரு நோய்க்கு மருந்து கிடைக்கும்னு சொல்லி. எத்தனையோ நோய்களுக்கு இன்னும் மருந்து கிடைக்காமல் இருக்கிறது. ஆனா இந்த குரு பயிற்சியில, இந்த குரு உச்சமாக அந்த கடகராசிக்கு வர்றதுனால இந்த குரு பயிற்சியில ஒரு தீர்வு கிடைக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் குணப்படுத்த முடியல, அதற்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கல, இந்த பீரியட்ல ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிடும். அது கேன்சருக்கே மருந்து கிடைச்சாலும் கிடைக்கலாம்.
கேன்சர் குணமாகக்கூடிய அளவுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்காம இன்னுமே இருக்கிறாங்க. இந்த பீரியட்ல கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பேரும் புகழும் மருத்துவத்துறையில கண்டிப்பா வரும். இது உண்மையா நடக்கும். ஏதாவது ஒரு மருந்து ஒரு நல்ல ஒரு நோயை குணப்படுத்துவதற்கு ஒரு நல்ல மருந்து கிடைக்கும். இது கண்டிப்பா இந்த பீரியட்ல நடந்தே தீரும். சிறப்புங்க. இப்ப 2ஆம் இடத்துல இருந்து கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பாக்குறாரு. சோ அதனால இவங்களுக்கு இப்ப தொழில் பண்ற காலம் வந்துருச்சா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதே வெகு வெகு சிறப்பு. அதே சமயத்துல அந்த உச்ச பார்வையினால அந்த திருஷ்டியால் அந்த 10ஆம் இடத்தை பாக்குறாங்க இல்லையா? 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்போ வந்து இவங்க எந்த தொழிலை செய்ய முடியாதுன்னு தள்ளி உட்கார்ந்தாங்களோ அதே தொழிலை எடுத்து செய்வாங்க. ஒரு ரொம்ப வருஷமா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்திருப்பாங்க. அந்த பிசினஸ் இப்ப செய்யக்கூடிய அளவுக்கு எண்ணம் வரும், அறிவு வரும். அதற்கு சம்பந்தப்பட்டவங்களும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்து அது செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு துணை வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் செஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரித்து சாதிக்கக்கூடிய டைம் இப்போ தான். யாருக்கு? மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்போ மிதுன ராசிக்காரர்கள் கடந்த காலங்களில் ஒரு வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க, அவதிப்பட்டுட்டாங்க, கடன் பட்டுட்டாங்க, குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகள் சந்திச்சு ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்கன்னா 2 பேருமே பேசிக்காம குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? அவங்க எவ்வளவு கஷ்டத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கும் 2வது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிதுன ராசிக்காரங்கள் குடும்பத்தில் மனவேதனையோடையும் மனசுல அழுக்கோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால நல்ல வாழ்க்கை தொடரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அகலும். 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குவாங்க. அதே மாதிரி நிறைய பேர்கள் வந்து இன்னும் நான் சம்மந்தியே ஆகலையே அப்படிங்கிற வேதனை இருக்கும். தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணினால்தானே இவங்க சம்மந்தி வருவாங்க. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் சம்மந்தியே ஆகலையே, நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குதே, நான் என்ன பண்றது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சனை போடக்கூடிய வாய்ப்பு, சம்மந்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. கண்டிப்பா அவங்க கமெண்ட் பாக்ஸில் எழுத போறாங்க, ஐயா நீங்க சொன்னது நடந்துருச்சு, இது கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்ல, குழந்தை பாக்கியம், குடும்பஸ்தானத்துல அந்த குரு பகவான் உச்சம். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால அந்த கெட்ட சக்தி எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய பிணி பீடிகளும் தீரும். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் அந்த கரு வளர்ச்சி அடையாத அளவுக்கு அந்த கிருமிகள் தடைப்படும். அதுவுமே இந்த குரு பார்வையினால அதுவுமே கிளியர் ஆக போகுது. இவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் நிக்க போகிறது. வழிபட வேண்டிய வழிபாடுகள் சொல்லுங்க. இவங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவெண்காடு அந்த புதன் பகவானையே வழிபட சொல்லுங்க. ஏன்னா குருவுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. அப்போ வந்து அவங்களுடைய ராசிநாதன் யாரு? புதன் பகவான். அந்த புதன் பகவானுக்கு உரிய கடவுள் யாருங்க? பெருமாள். அந்த பெருமாளை மனதார வழிபட்டு எனக்கு எல்லாமே நீதான் அப்படின்னு அந்த சாமிக்கு முன்னாடி உட்கார சொல்லுங்க. மனசார வழிபட்டு வர சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அதுபோக இந்த குரு பகவானையும் வியாழக்கிழமை நாட்கள்ல இந்த குரு பகவானுக்கு உகந்த நிறம் எதுனா மஞ்சள் கலர். அதுபோக இந்த குரு பகவானுக்கு உகந்த தானியம் எதுனா மூக்கு சுண்டல். அதுக்கு அதிகாரம் படைத்தவர் தான். அந்த மூக்கு சுண்டல் மாலையா பண்ணி அந்த கடவுளுக்கு போட்டு வழிபாடு செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. சிறப்புங்க. அது போக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பதவியில் இருக்கிற அப்படின்னா அவங்களுக்கு அந்த குருவுடைய அருள் கிடைச்சால் மட்டும்தான் அந்த மாதிரியான சந்தோஷங்கள் கிடைக்கும். அப்போ திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் ஆகி அவங்க 10 சம்பாரிச்சு வாழ்க்கையில நல்ல அந்தஸ்துக்கு வந்தாங்கன்னா அந்த குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். அந்த குருவுடைய அருள் இப்போ அவங்களுக்கு வந்தாச்சு. அதனால எல்லாமே நடக்கும். அது போக வாழ்க்கையில இந்த ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டுறவங்க, கும்பாபிஷேகம் பண்றவங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநிலையில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்கும். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றி.